ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 4 days கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா காலைல எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் நல்லபடியாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட்டு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹை ப்ரோட்டீனோட சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெல்லிக்காய் மோர் குடிச்சிட்டோம். இப்போ மணி 1 ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்ச் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு நல்ல ஒரு கடுப்பான சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். ஃபுல் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இளநீ குடிக்கலாம்னு ஆசையாக கிளம்பி போகணும். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கோவூர் சைடில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோவூர் போனோம். கோவூரில் போனால் அங்கே இளநியே கொஞ்சம் பழசாக வச்சுருந்தாரு. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டா. சரி, கோவூர்லேருந்து அப்படியே குன்றத்தூர் போயிட்டு குன்றத்தூர் மேதா நகர் சுற்றிக்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்து தரப்பாக்கம் வழியாக வந்தோம். தரப்பாக்கம் வரும்போது தான் அதிர்ச்சி வீட வாத பார்த்தோம். அந்த தரப்பாக்கம் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து சுற்றி வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ கூட கண்ணில் மாட்டல. என்னடா இது, இதுவே கிராமத்து ஊராட்சி சைடு தான், இங்கேயே இளநீர்கள்னா எங்கடா, அதுவும் புதுசா வச்சாலும் பழைய ஸ்டாக்கை தள்ளி விடுற மாதிரி பண்றாங்க. அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு இதுவா வைங்க. ஏன்னா அது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இளநீ. அதனால ரெகுலரா இளநீ குடிங்க, மோர் குடிங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் போலாம். காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தரமான ஒரு லஞ்சை வந்து சாப்பிட்டோம். அதுவும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, இதை நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த 21 days லைஃப் சேலஞ்சினால ஃபுட்டை வந்து முடிஞ்ச அளவு பேலன்ஸ்டு மீலாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நான் எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். காஸ்ட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான், ஆனால் சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்ட மாதிரி தான் இருக்கு சொல்கிறேன். அதை மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. தயவு செஞ்சு உடம்பை பார்த்துக்கோங்க. காசு பணம் எப்போ வேணால் எப்படி வேணால் சம்பாதிச்சிக்க முடியும். உடம்பு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஹெல்த்து முக்கியம் காய்ஸ். அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நான் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பகல் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து தான் போடுவேன், ஓகேங்களா. நைட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் போயிட்டு டபடபடபடன்னு ஒர்க் வேறு பண்ணணும். அதனால் வந்து டின்னர் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டின்னர் வந்து செம்மையாக கதம் பண்ணியாச்சு. டின்னர் வந்து எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஃபுட்டு தான் எடுத்திருப்போம். அதனால் லைட் வெயிட் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொண்டைக்கடலையும் கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் வெஜ்ஜீஸ் போட்டு சாப்பிட்டோம். அதுவும் ஃபுல்லாக எடுத்துக்கல, நான் லைட் வெயிட்டாக எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போவுமே நான் சொல்கிறேன் மறுபடியும், நைட்டு மட்டும் டின்னர் வந்து லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இரவு தூங்கும் போது நான் எந்த ஒரு அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தூங்கி நல்லபடியாக எழுந்துக்கலாம். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டே 5 கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. பட் ஆனால் மார்னிங்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஈவினிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு 24/7 ஒர்க் பண்ணுற ஷிஃப்ட்டு இது. எனக்கு நைட் ஷிஃப்ட்டே பிடிக்காது. பட் கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஆனதால் வாழ்க்கை வந்து என்னை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு எப்படி வேணால் கொண்டு போகும். பட் காட் கிரேஸ், எதனாச்சும் வந்து இந்த வீடியோ மூலயமா இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்து மூலியமா வந்து இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டோ இல்லை எதனாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை தரும் நம்புகிறேன். அதுக்காக நம்ம கீப் மூவிங் ஃபார்வர்டிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு என்ன கிடைக்கிறது, என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி எப்படி சந்தோஷமாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட முழு சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஒன்று லைஃப்பில் சொல்கிறேன், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. பாய்.